அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமியின் சண்டே இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம சண்டே இன்ஸ்பிரேஷன் யாரை பத்தி பார்க்கலாம்னா, ஆகஸ்ட் 13, 1926ஆம் ஆண்டு கியூபாவில் பொது உடைமை புரட்சியாளராக பிறந்தவர் தான் நம்ம பிடல் காஸ்ட்ரோ அவர். இவர் கியூபாவில் கம்யூனிஸ்ட சிந்தனை வளர்வதற்கு பெருமையாக இருந்தவர். இவருடன் சேகுவாரும் இணைந்து கியூபாவில் பெரும் புரட்சிகளை வித்திட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 1959ஆம் ஆண்டு கியூபாவில் பாரிஸ்டா சர்வாதிகார ஆட்சியை முடிவு கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியை மலர் செய்தவர் இவரே பிடல் காஸ்ட்ரோ. இவர் செய்த சாதனைகள் எண்ணற்றவை. 1959ஆம் ஆண்டு முதல் தனது இறப்பு காலம் வரை கியூபாவின் பொற்காலமாக வைத்திருந்தார். கியூபாவின் சிறந்த பொற்காலமாக கருதப்படுவது 1990ஆம் ஆண்டுகளில் ரஷ்யா உடைந்த போது ஒரு பெரும் புரட்சி உண்டானது. அந்த புரட்சி தான் சைக்கிள் புரட்சி என்பார்கள். பெரும் பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது சைனாவிடமிருந்து சைக்கிள்களை வாங்கி பொது போக்குவரத்து நிறுத்தி அனைவரையும் சைக்கிளை பயன்படுத்தினார். நாட்டு மக்கள் அனைவருமே சைக்கிளை பயன்படுத்தி அப்போது நிகழ்ந்த பொருளாதார நிகழ்வுக்கு பொருளாதார வளர்ச்சி குன்றியதற்கு மக்கள் பெரும் பாடுபட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தினர். அது பெரும் சைக்கிள் புரட்சியாக இருந்தது. சிறந்த காலமாகவும் எடுக்கப்பட்டது. இவர் வாழ்நாள் முழுவதும் தனது சுருட்டை பயன்படுத்தினார். 1985ஆம் ஆண்டு ஏற்பட்ட புகையிலை விழிப்புணர்வு காரணமாக அன்று முதல் தன் வாழ்நாளில் பயன்படுத்த சுருட்டை நிறுத்திவிட்டார். அது மட்டுமின்றி தனது 1959ஆம் ஆண்டு தன் ஆட்சியை கொண்டதுடன் மருத்துவத்தையும் கல்வியையும் முழுவதுமாக இலவசமாக அறிந்து விட்டார். அது மட்டுமின்றி சேக்குவாருடன் இணைந்து கியூபாவிற்கான பல முயற்சிகளை இணைத்து தனது ஆட்சி காலம் முழுவதும் பொற்காலமாக வைத்திருந்தார். அதற்கு உதாரணமாக இவருடைய சிறப்புகள் என்னென்று பார்த்தால் முக்கியமான ஒரு 3 சிறப்புகளை சொல்லலாம். உலகிலேயே அதிக நீண்ட தூரம் உரையாற்ற மனிதர்களை இவரும் ஒருவர். அது மட்டுமின்றி யுஎன்னில் 4 மணி நேரம் 29 நிமிடம் பேசிய ஒரே நபர் இவர் மட்டும்தான். அது மட்டுமல்லவே கியூபாவில் கிட்டத்தட்ட 7 மணி முதல் 30 மணி நேரம், கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் மிக நீண்ட உரையை ஆற்றிய நபரும் இவரே. 638 முறை அமெரிக்கர்களால் கொல்ல முயற்சி செய்து தப்பித்த நபராக கூறப்படுபவர். 638 முறை. அவர் தன்னால் சொல்லப்பட்ட ஒரு உரையின் ஒரு சான்று என்னவென்றால், ஒலிம்பிக்கில் கொலை முயற்சியில் தப்பிப்பது எப்படி என்று போட்டி வைத்தால் அதன் நானே தங்கம் வெல்வேன் என்று கூறியுள்ளார் கியூபாவின் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ அவர்கள். ஓகேங்களா? ஒரு தனி மனிதர் ஒரு நாட்டையும் தனது சாம்ராஜ்யத்தையும் ஒரு பொற்காலமாக வைத்துள்ளார் என்றால் அது பிடல் காஸ்ட்ரோவே. இன்று வரைக்குமே சைக்கிள் புரட்சி இன்று இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிக்கு உதவும் ஒரு உதாரணமாக இருக்கு என்பதை கூறி, பிடல் காஸ்ட்ரோவின் தாடியின் ரகசியம் என்று ஒன்று கூறுவார்கள். என்னவென்றால், அவரும் அவர் தோழர்களும் கியூபாவின் முழு சுதந்திரம், முழு பொருளாதார தடை நீங்கும் வரை தனது தாடியை எடுப்பதாக இல்லை என்று அவர் தோழர்களும் சபதம் எடுத்தனர். அது மட்டுமின்றி தாடியை எடுக்கும் நேரம் பொருளாதார சிந்தனைகளை செலவிடலாம் என்று தாடி எடுப்பதை விட்டுவிட்டு பொருளாதார சிந்தனைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இது அமெரிக்க பொருளாதார தடைக்கு கியூபாவில் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தனது வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொண்ட பெருமை பிடல் காஸ்ட்ரோவை சரி. அனைவருக்கும் உங்களுடன் தேடல். நன்றி.